Hi friends, welcome to UTM. UTM ல நான் உங்கள் வெங்கட். நான் உங்கள்மா. இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படினா நம்ம 13th வீக் டெஸ்ட் வச்சிருந்தோம். சோ எந்த டாபிக் அப்படினா டைஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. சோ அதுக்கான டெஸ்ட் போட இந்த வீடியோல நம்ம தர போறோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜர்னி வந்து பார்த்தோம் அப்படினா நம்ம ஜனவரி 5th ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? சோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜனவரி 5th ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா 13 வாரத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் 13 டாபிக் வந்து இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 13 டாபிக்ன்றதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரிவிஷன் டெஸ்ட்டும் அடங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த பயணத்தில் ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் கன்சிஸ்டன்சியாக டெடிக்கேஷனோட வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, இந்த டெஸ்ட் எதையுமே மிஸ் பண்ணாமல் எழுதிட்டு வந்துட்டுருக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுக்கு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கன்சிஸ்டன்சியும் டெடிக்கேஷனும் உங்களுக்கு அந்த வேலையை கண்டிப்பாக வாங்கி கொடுக்கும். ஓகேங்களா? இனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறுகிய நாள் தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு 50 நாள் அந்த ரேஞ்சில் தான் கையில் இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பகடை நிகழ்த்தகவு வரைக்கும் முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் நம்ம மேத்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் 1ன்னு சொல்லிட்டு ஒரு 10 டாபிக் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்னு சொல்லி கொடுத்துருப்போம். அந்த 10வது டாபிக் தான் பார்த்தீங்க அப்படின்னா டைஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ டார்கெட் 1 ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் 2 டார்கெட் 3ல இருக்க ஒரு 5 டாபிக் மட்டும்தான். அது 5மே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன டாபிக் தான். ஓகேங்களா? ஸோ அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிவிஷன் ப்ராசஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ரிவிஷன் ப்ராசஸ்ஸு குரூப் 4 எக்ஸாம் கேட்ட அந்த என்ன சொல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அந்த மாதிரி அனலைஸ்குள்ளே நம்ம போயிடுவோம். ஸோ கண்டினியூஸாக ரிவிஷனில் தான் நம்ம இருக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, இது வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. இனி இருக்கிற நாட்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியும் டெடிக்கேஷனையும் மிஸ் பண்ணாமல் ஃபோக்கஸ்டாக வந்து இருங்க. ஓகேங்களா? இந்த ஜேர்னிலாம் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? அது உங்களுக்கு வேண்டிய ரிசல்ட்டை கண்டிப்பாக வாங்கி தரும். ஓகேங்களா? ஒரே வார்த்தை தான். ஓகேங்களா? பிலீவ் இன் த ப்ராசஸ். ஓகேங்களா? நிறைய ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் எஃபர்ட்ஸ் நிறையா போடுறேன், கண்டினியூஸாக வந்து எல்லாமே இது பண்ணுறேன், பட் இருந்தாலும் வந்து எனக்கு வேண்டிய ரிசல்ட் வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு இங்கே இடமே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் உங்கள் ஹார்ட் எஃபர்ட் போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? உங்களுடைய உண்மையான உழைப்பை கொடுத்துருக்குறீங்க. ஓகேங்களா? அதுக்கு இங்கே ரிசல்ட் முன்ன பின்ன இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து இது ஒரு பயிற்சி காலம் தான். அப்படிங்கும்போது ரிசல்ட் முன்ன பின்ன இருக்கலாம். நீங்கள் உங்கள் 100% எஃபர்ட்டை கொடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களை கேட்டு பாருங்கள், நான் என்னோடய 100% எஃபர்ட் கொடுத்துருக்கேனா அப்படின்ட்டு. கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு துளி கூட கவலைப்பட தேவையில்லை. 1% கூட நீங்கள் அதுக்காக வருத்தப்படாதீங்க, ரிசல்ட்டுக்காக வருத்தப்படாதீங்க. ஓகேங்களா? நான் 25 எய்ம் பண்ணேன், ஆனால் வந்து எனக்கு 18 தான் வந்துச்சு, 19 தான் வந்துச்சு, இல்லை 10 தான் வந்துச்சு, 11 தான் வந்துச்சு, ஒரே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? உங்களால் வந்து என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? இனிமேலும் கொடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ணுன்ற நீடும் கிடையாது. அதுக்காக வருத்தப்படுறதுக்கோ எரிச்சல் அடைகிறதுக்கோ தேவையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களோட எஃபர்ட்ஸை போடுங்க. கண்டிப்பாக உங்களோட எஃபர்ட்ஸுக்கு உண்டான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரியெல்லாம் கேட்கலாம் அப்படின்ற எல்லா வகையிலையும் உங்களுக்கு கொஷின்ஸ் தரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? நம்ம கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா? எல்லா மாடலையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம உங்களை வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதாவது எந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் அதாவது எல்லாத்துக்குமே உங்களை தயார்படுத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம தயார்படுத்திகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் சில சர்க்கிள்கள் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம அங்கே குரூப் 4 எக்ஸாம் எழுதும் போது அங்கே கொஷின் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ஈஸியாக வந்துருச்சுன்னு வைங்களேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ப்ரிப்பரேஷன்ன்றது உங்களை அல்டிமேட் பெஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணுறதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் தான். ஓகேங்களா? அதுக்குண்டான பயிற்சி தான் அது. ஓகேங்களா? இதோட ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரி பண்ண வேணாம். ஓகேங்களா? கம்மியாக இருக்குமா? ஓகே. ஸோ நம்ம கம்மியாக இருக்கோம், அடுத்தது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வழி? ஓகேங்களா? இதான் சொல்கிறேன் இல்லைங்களா, நம்ம கேள்வி கேட்டு போகிறோம், இல்லை நான் வந்து 100% தரல, 95% தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அப்போ அடுத்த டெஸ்ட்டில் 100% கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகேங்களா? அது உங்களுக்கு தெரியும். இல்லை நான் 100% நீங்கள் கொடுத்துட்டேன்னா அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளால் 100% தான் கொடுக்க முடியும். அந்த 100% நம்ம கொடுத்து இந்த மாதிரி இதாக வருது அப்படிங்கும்போது நம்ம அதுக்காக ஃபீல் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்துருக்கீங்க. மேற்கொண்டு இன்னும் இருக்கிற டெஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 100% எஃபர்ட்டை கொடுங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுக்குண்டான ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக வரும். ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துலையும் வந்து என்ன சொல்கிறது, செட்பேக்காக என்ன சொல்கிறது,
ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய உண்மையான உழைப்புக்கு தகுந்த பரிசு கண்டிப்பாக கிடைச்சே தீரும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து இந்த வார்த்தை நான் மேலே எழுதுனதே ஓகேங்களா. பிலீவ் இந்த ப்ராசஸ்ன்னு சொன்னதே அதுதான் ஓகேங்களா. இது ஒரு பயணம். இந்த பயணத்தில் இருக்கிற ப்ராசஸை வந்து நம்பி நீங்கள் வந்து உங்களை உண்மையாக அர்ப்பணித்து அந்த விஷயத்தை செய்யுங்க ஓகேங்களா. அதுக்குண்டான ரிசல்ட்டை பற்றி நீங்கள் இப்போ யோசிக்காதீங்க ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக 100% என்ன சொல்கிறது சக்ஸஸிவ் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. இங்கே இருக்கிற அப் அண்ட் டவுன்ஸ் வச்சுக்கிட்டு உங்களை நீங்கள் எடை போடாதீங்க ஓகேங்களா. ஸோ உங்களுடைய திறமை உங்களுடைய பலன்றது ரொம்ப அலாதியான விஷயம் ஓகேங்களா. ஏன்னா வந்து நிறையா விஷயங்களை வந்து ஏன்னா லைஃப்ன்றதுலேயே வந்து நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் இதையும் நீங்கள் எத்தனை விஷயங்களை நாட் ஓன்லி மேக்ஸு எத்தனையோ தமிழ் இருக்குது ஜிஎஸ் இருக்குது அப்படிங்கும்போது எத்தனை விஷயங்கள் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே இங்கேன்ட்டு சில சர்க்கிள்கள் இருக்கத்தான் செய்யும் ஓகேங்களா. 100% ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அந்த விஷயங்கள் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக எந்த இடத்துலையும் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது தோய்வடைஞ்சிடக்கூடாது ஓகேங்களா. ஸோ உங்களுடைய எஃபர்ட்டை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அந்த வெற்றி நம்ம எடுத்துடலாம் ஓகேங்களா. வெற்றி உங்கள் வசம் ஓகேங்களா. ஸோ உங்களை எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஓகேங்களா. ஸோ இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் மேம். நீங்கள் ரிசல்ட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸாமுக்கு நாட்கள் கம்மியாகிட்டே வருது. இன்னுமே கம்மி ஆகிட்டே வர வர பயமும் பதட்டமும் அதிகமாக தான் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து ஓரம் தள்ளி வச்சுருங்க. எப்படியும் எக்ஸாம் எழுதுறது தான். அதனால் வந்து படிக்கிறத மட்டுமே வச்சுக்கோங்க. பயத்தை வெளியே விட்டுருங்க. ஓகே ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக உங்களோட பயணத்தில் வந்து நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்ற மாதிரி மட்டும் எப்பயுமே ஃபீல் பண்ணாதீங்க ஓகேங்களா. உங்கள் பயணத்தில் உங்கள் கூட உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு நாங்களும் வந்துக்கிட்டுருவோம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பக்கபலமாக உங்களுக்கு தேவைன்ற இடத்துல வந்து உங்களுக்கு ஊக்கப்படுத்துகிற விஷயங்களை செஞ்சுக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு உந்துதலாக என்ன பக்கபலமாக நாங்கள் இருக்கோம் ஓகேங்களா. அது கடைசி வரைக்கும் நாங்கள் இருப்போம் ஓகேங்களா. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து உங்கள் பயணத்தை இன்னும் வந்து என்ன சொல்கிறது ஒரு உற்சாகத்தோடு வந்து தொடர்ந்து அவங்க அந்த பயணத்தில் ட்ராவல் பண்ணுங்கள் ஓகேங்களா. பார்த்தீங்க அப்படின்னா 15 மார்க்குக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 51 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ 25 மார்க் எடுத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா 9 பேர் படிக்கிறேன் பாருங்கள். எஸ் செல்வி சேலம், சக்தி அருப்புக்கோட்டை, எம் சுகன்யா நாகப்பட்டினம், விஜயராமன் ராஜபாளையம், ஷர்மிளா நாகப்பட்டினம், லக்ஷ்மி கோவில்பட்டி, ராம்தாஸ் மயிலாடுதுறை, காளீஸ்வரி வெல்துரை சென்னை, ஜே செந்தூரி விருதுநகர். செந்தூரிக்கு வந்து வாழ்த்துக்கள் ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த 25 மார்க் எடுத்திருக்காங்க ஓகேங்களா. அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 21லேருந்து 24 மார்க் எடுத்தவங்களோட பேர் படிக்கிறேன் பாருங்க. சுதா கரூர், கோசலா புருஷோத் திருவள்ளூர், ஆனந்தகுமார் கோயம்புத்தூர், ஸ்ரீ சந்தியா நாமக்கல், ரத்னாகரன் அருப்புக்கோட்டை, சுப்பிரமணி சங்கரன்கோவில், மங்கையர்கரசி சேலம், சிவானந்தன் தேனி, அழகு நித்யா மதுரை, வள்ளிமயில் சேலம், பிருந்தா திருவள்ளூர், யுவராணி கள்ளக்குறிச்சி, மணிகண்டன் சேலம், நிதிஷ்குமார் திருச்சி, பிரசன்னகுமார் நாகப்பட்டினம், எம்எஸ்கே சேலம், சீதாலட்சுமி வேலூர். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 15லேருந்து 20க்கு மேலே அந்த 21 24 எடுத்தவங்களுக்கு வாழ்த்துக்கள். சூர்யா கடலூர், புஷ்பாராணி தர்மபுரி, ஹேமாவதி திருவள்ளூர், மதன்ராஜ் நாமக்கல், தேவி விருதுநகர், சுரேஷ்குமார் திண்டுக்கல், கஜலட்சுமி கடலூர், முத்துசுவாமி தர்மபுரி, அம்சவேணி பேதப்பம்பட்டி, தனசேகர் விழுப்புரம், ஆனந்த மகாலட்சுமி மதுரை, ஜெகதீசன் விழுப்புரம், ராசன் கோயம்புத்தூர், சுகன்யா விருதுநகர், இலக்கியா ஜோசப் திண்டுக்கல், மணிமேகலை சென்னை, பிரியா திருவள்ளூர், சங்கீதா பூந்தமல்லி, காவ்யா கோயம்புத்தூர், காளீஸ்வரி ராஜபாளையம், சகாதேவன் ஈரோடு, பிரேமா தூத்துக்குடி, அஸ்ராஷரின் கோயம்புத்தூர், தனலட்சுமி விழுப்புரம், பிரியா சேலம். இவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இது மட்டும் இல்ல எக்ஸாம் எழுதின எல்லாத்துக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டைம் வந்து உங்களுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சின்ன சின்ன டாப்பிக்காக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான டாபிக். ஆக்சுவலாக வந்து கஷ்டமான பாதையை வந்து நீங்கள் கடந்து வந்துட்டீங்க ஓகேங்களா. கஷ்டமான 10 டாபிக் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கஷ்டமானதும் கூட. இது முடிச்சிட்டீங்க, ஃபுல்லாகவே முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஈஸியான டாபிக், ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணி வந்து அடிக்கிறது தான் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து இனி வர டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் அப்ளிகேஷன் தான் ஓகேங்களா. வாழ்க்கையில் நம்ம ஒரு சில விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி வந்த விஷயமே தனி வட்டி கூட்டு வட்டியுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் அப்ளிகேஷன் தான் ஓகேங்களா. ஸோ நம்ம வாழ்க்கையில் என்ன ஃபேஸ் பண்ணுறோம் அந்த இடத்துல நம்ம எந்த விஷயம் ஒன்றும் இல்லை. நம்ம கடைக்கு போகிறோம், ஒரு சட்டை எடுக்கிறோம், டிஸ்கவுண்ட் கொடுப்பான் ஓகேங்களா. ஸோ அவன் வந்து 20% டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு 15% அமௌண்ட்
மட்டும் கம்மி பண்ணி வாங்கினா நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ 20% சொன்னால் 5% சொல்கிற, கடைசியில் கையில் காசு கொடுக்கும்போது வந்து 5% இது பண்ணிட்டு தர அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளே வந்து கனெக்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ அது சம்மா பார்க்கும்போது தான் வந்து இது ஒரு சாப்டர், இது ஒரு டாப்பிக்கு அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. பட் சம்மா பார்த்துட்டு அதை படிச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னாவே போதும். மேக்ஸிமம் 90% வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஒரு சில சம்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் வந்து இந்த மேக்ஸ்ன்ற விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ எல்லாமே மேக்ஸ் தான், ஆனால் அந்த மேக்ஸ்ன்றது நம்ம அந்த மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையோட கலந்த மேக்ஸ் ஓகேங்களா. இந்த 10%ன்றது தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற விஷயங்கள் ஓகேங்களா. ஸோ 90% நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கும்போது 10% பற்றி நம்ம ஒரி பண்ணணுன்ற நீடு கிடையாது ஓகேங்களா. அந்த 10% நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் இதை வந்து இந்த 10% வந்து பெருசாக தூக்கி நம்ம தலையில் வச்சுட்டு ஓடணுன்ற அவசியம் கிடையாது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறது, கஷ்டமான பாதையை கடந்தாச்சு, இனி வந்து என்ன சொல்கிறது வசந்த காலம் தான் ஓகேங்களா. ஸோ சொல்கிறது ஒரு மாதிரி ப்ரீஸியாக அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்பிக்கையோடு வந்து இனி வரும் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா. உங்களுடைய ஃபோக்கஸை எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகேங்களா. அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய காலத்தெல்லாம் தாண்டியாச்சு ஓகேங்களா. ஸோ இருக்கிற டைம் வந்து பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஃபோக்கஸ்டாக இருங்க. நம்ம டெஸ்ட்டு வந்து அடுத்தடுத்த டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா. அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம ரிவிஷனுக்கு போயிடுவோம். ரிவிஷன்னு போகும்போது இதெல்லாம் எந்த நீங்கள் கொஷின் பார்த்தீங்கன்னாலும் இது ஒரு கொஷினா அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு நாங்கள் கேரண்டி ஓகேங்களா. நாங்கள் உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து என்ன சொல்கிறது சோர்ந்து போய் உட்காராமல் இந்த பயணத்தில் கண்டினியூ பண்ணணுன்றது தான் ஓகேங்களா. செட்பேக்ஸ்ன்றது எல்லாத்துக்குமே இருக்குது ஓகேங்களா. அப்துல் கலாம் ஐயாவுக்கும் செட்பேக்ஸ் இருந்திருக்கு, ஏஆர் ரகுமானுக்கும் செட்பேக்ஸ் இருந்திருக்கு, விஸ்வநாதன் ஆனந்துக்கும் செட்பேக்ஸ் இருந்திருக்கு, ரஜினிகாந்த் அவருக்கும் செட்பேக்ஸ் இருந்திருக்கு ஓகேங்களா. ஸோ செட்பேக்ஸ் இல்லாத ஆளுங்களே கிடையாது. வாழ்க்கையில் ஜெயித்தவங்க எல்லாத்துக்குமே செட்பேக்ஸ் இருக்கும். அந்த செட்பேக்ஸை தாண்டி ஓகேங்களா உங்களுடைய என்ன சொல்கிறது விடாமுயற்சி உழைப்பை கொடுத்து மேலே வந்தவங்கள தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ அவங்க அந்த இடத்துல இருக்காங்கன்றது மட்டும் நம்ம பார்த்தா பத்தாது, அவங்களுக்கு பின்னாடி அவங்க அந்த கடந்து வந்த பாதையில் எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி எப்படி அந்த இடத்த வந்து ரீச் பண்ணியிருக்காங்கன்றதை நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அதே நமக்கு வந்து ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க. உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் ஒன்றும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு தரல ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து இவங்களை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சது தான். ஆனால் சமய சந்தர்ப்பத்துக்கு வந்து அவங்கள பற்றின என்ன சொல்கிறது நம்ம துவண்டு கிடக்கும்போது பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நம்ம மைண்டில் ஏறாது ஓகேங்களா. அப்துல் கலாம் ஐயாவை பற்றி வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் நம்ம துவண்டு கிடக்கும்போது அவரை பற்றின சிந்தனைகள் நமக்கு வராது ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து என்ன சொல்லுவாங்க, சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சுடர் விளக்கு தான் ஓகேங்களா. ஸோ உங்களை தூண்டி விடுறதுக்கு அந்த தீபம் எரியறதுக்கு தூண்டி விடுற தூண்டுகோல் தான் நாங்கள் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த விஷயங்களை வந்து அப்பப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்தும், சொல்லி கொடுக்கல ஞாபகப்படுத்துகிறோம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு பாசிட்டிவாக இது பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ஓகேங்களா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.